ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கெட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. பாரிஸ் 2026 ஒலிம்பிக்கில் இந்தியா 2வது மெடல் அடிச்சிருக்கு. 2வது பிரான்ஸ் மெடல். முதல்ல ஜெயிச்சது பிரான்ஸ் மெடல், 2வது ஜெயிச்சது பிரான்ஸ் மெடல்லாம். இதில் என்ன சிறப்புனா, முதல்ல ஜெயிச்ச அதே மனு பேக்கர் அவங்க தான் 2வது மெடலையும் அடிச்சிருக்காங்க. இது 128 வருஷத்துலேயே முதல் பாட்டி ஒலிம்பிக்லேயே ஒருத்தர் 2 மெடல் அடிக்கிறது நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் உமன்ஸ் 2 மெடல், அதுவும் பெருமை தான். 128 வருஷத்துக்கு இத்தனை வருஷத்துலேயே உமன்ஸ் 2 மெடல் அடித்ததே கிடையாது இந்தியா சார்ந்து. இப்போ முதல் முறையாக மனு பேக்கர் அவங்க அடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு சரியான ப்ரௌட் மூமெண்ட் தான். ஏன்னா ஹோல் இந்தியாவுக்கும் ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா இனி உமன்ஸ் அத்லெட்ஸ் இன்னும் நிறைய வரப்போகிறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2 மெடல், 2மே பிரான்ஸ் மெடல் தான். 2மே எதில் கிடச்சிருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் டீமில் ஜெயிச்சிருக்காங்க. டீம் சேர்ந்து ஜெயிச்சது. இன்னொன்று ஃபஸ்ட்டு சோலோ, அடுத்து டீம், ரெண்டுத்துலேயுமே கப்பை தூக்கியிருக்காங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்தியாவோட 2வது மெடல் பிரான்ஸ் மெடல் சரத் ஜோன் மற்றும் மனு பேக்கர் இவங்க 2 பேர் சேர்ந்து டீம்ஸில் அடித்து கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் பிஸ்டல் டீம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. வேறு லெவலில் ஒரு விஷயம். 10 மீட்டர் பிரிஸ்டலில் நம்ம 2வது மெடல் அடிச்சிருக்கோம். இந்த டீம்ஸ் வேறு லெவலில் வந்தாங்க. மனு பேக்கரை ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 மெடல் ஒரே டோர்னமெண்ட்டில் 2 மெடல் அடிச்சதே கிடையாது. ஒரே ஒலிம்பிக்கில் 2 மெடல் 128 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. அது உமன்ஸாக அவங்களோட வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹோல் இந்தியாவுமே இதுக்கு ப்ரௌடாக இருக்குது. வேறு லெவலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்தியாவில் ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 2வது மெடல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. 2 பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய மெடல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு, சில்வர்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க போகிறோன்றது சந்தேகங்கள. இப்போ மனு பேக்கரை அவங்க ஹோல் இந்தியாவை ப்ரௌட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இப்போ நம்ம சொல்லி வரணும். ஏன்னா 2 மெடல் க்ரூஷியல் சுச்சுவேஷனில் 22 வயசு தான் ஆகுது. க்ரூஷியல் சுச்சுவேஷனில் 10 மீட்டர் சோலோ பிரிஸ்டலாக இருக்கட்டும், 10 மீட்டர் டீம்ஸில் இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து 2துலேயுமே பட்டையை கிளப்பிட்டாங்க. வேறு லெவலில் ஒரு வெற்றி தான் சொல்லுவோம். சிங்கும் மனு பேக்கர் 2 பேரும் டீமாக சேர்ந்து வேறு லெவலில் ஒரு வெற்றி பாய்ச்சிருக்காங்க. 2 பேர்த்துக்குமே எங்களோட டேஸ்க்கு டீம் சார்பாகவும் ஹோல் இந்தியா சார்பாகவும் நான் பாராட்டு சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்தியா இப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது இந்த மெடல் அடிச்சதுக்காக. 2 மெடல் இனி இன்னும் நிறைய மெடலாக வரணும். இப்போ நம்ம 2 மெடல் அடிச்சிருக்கோம். இப்போ டாப் 2ல் ஆஸ் யூஸ்வல் போன வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் சைனா மட்டும் ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு நீங்கள் ஒன்று சொல்ல வேணாம். அவங்க எல்லா இடத்துலையுமே தரமாக ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வேறு லெவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளும் அதே மாதிரி அடுத்தடுத்த ஒலிம்பிக்கில் இன்னும் நிறைய பேர்த்த ஜாயின் பண்ண வச்சு நிறையா கப் அடி பண்ணுறதுல நிறைய மெடல் அடி பண்ணுறதுல எந்த சந்தேகமும். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அணியோட 2வது மெடல் வந்திருக்கு. 2 பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம். இதை பற்றி நீங்கள் இது மறக்காம லிஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்தியா அணி பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கு. அது 2 பிரான்ஸ் மெடல், அது மனு பேக்கர் அவங்களே 2த்தையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்று சோலோவில், ஒன்று டீமில் 2த்துக்குமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? மறக்காம லிஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கெட் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு தான் நினைக்கிறீங்க. டோன்ட் வரி. ஜஸ்ட் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. மற்றபடி லென்த்தியாக அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டியில் நிறைய சொல்லலாம். ஜெயிச்சது மட்டும் சொல்லாமல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லலாம். இப்போதைக்கு நிறையா இந்தியா பிளேயர் நிறைய இடத்துல முன்னேறிட்டே வராங்க. அதெல்லாம் பற்றியும் நம்ம தனித்தனியாக பேசலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.